பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். அது ஒண்ணு இல்ல பக்கோடா, என்ன சட்டிய சரியா வைக்கல போல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது என்ன கொட்டிருச்சு. வேலு, என்ன வேலு, பார்த்து வேலை செய்யக்கூடாதா? இப்ப பாரு, இப்படி ஆயிடுச்சு. மாஸ்டர் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு வேலு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னங்க ஒரே சத்தம்? அண்ணி, கொதிக்கிற என்ன வேலு காலில் கொட்டிடுச்சு. அண்ணி, என்ன கொட்டிருச்சா? அது எப்படி கொட்டுச்சு? அது என்ன சட்டிய தெரியாம வேலு தட்டிட்டார் போல இருக்கு. என்ன காலில் கொட்டிருச்சுமா. வேலு வா, ஹாஸ்பிடல் போலாம். இல்லடா, பரவாயில்ல, பாத்துக்கலாம். வேலு, இதுக்குதான் வேலை செய்யும் போது கவனம் முழுக்க வேலையில இருக்கணும், இல்லனா வேலையே செய்யக்கூடாது. இந்த மாதிரி நினைப்பு முழுக்க பொண்டாட்டி மேல இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஏடாகடமா வந்து முடியும். இங்க பாருங்க, நான் என் வேலையை கவனத்தோட தான் செஞ்சேன். நடந்தது ஒரு விபத்து. நானே வழி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசி காயப்படுத்தாதீங்க. சரி சரி பக்கோடா, இவரை சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சரிங்க. வாசு, இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு நீ மத்த வேலையை பாரு. உட்கார்ந்து வைத்தியம் பாக்குறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இந்த வழி எனக்கு ஒன்றும் பெருசு இல்ல. இங்க பாருங்க, ஏற்கனவே நீங்க ஹோட்டலுக்கு வந்தது லேட்டு. இப்ப காலைல வர எண்ணெயை கொட்டிக்கிட்டீங்க. இப்ப அவசர அவசரமா சமையல் வேலை செஞ்சு ஏதாவது சொதப்பிருச்சுன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு மொத்த பிசினஸும் படுத்துரும். இங்க இருக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. டேய் பாக்கடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இல்லைன்னா சமையல் வேலையை சரியா பண்ண மாட்டீங்க. நான் இன்னைக்கு கவனமா பாத்துக்கிறேன். மோதா அவங்களை இங்க இருந்து கிளம்பி போக சொல்லு. அதான் நான் சொல்றேன்ல, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏய் பக்கோடா, முதல்ல அவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. டேய் வேலு வேலு, அதான் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே. மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. வா வேலு, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் கிளம்புங்க, போங்க. வா வேலு, வா. பார்த்து 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 வா. மாஸ்டர் நீங்க இருங்க. வேலு, இல்ல பரவாயில்ல மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். ஆளுங்க வந்துருவாங்க. நீ போ மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். பார்த்து. வேலு, ரொம்ப வலிக்குதா வேலு? இந்த பக்கம் தான் போயிடலாம். வேலு, ஒரு நிமிஷம். இன்னைக்கு வேலை செஞ்சதுக்கான மாஸ்டருக்கான கூலி 1000 ரூபாய். இந்தா. நான் ஒன்னும் கூலிக்கு வேலை செய்யற வேலைக்காரன் இல்ல. பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இத நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அண்ணன் தான் இத உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இப்பவாச்சும் வாங்குவியா, இல்ல இன்னமும் இந்த கூலி வேண்டான்னு போறியா? என்ன, உன் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி கை நீட்டி கூலி பணம் வாங்கினா கௌரவ பிரச்சனையா இருக்கும்னு யோசிக்கிறியா? இப்ப என்ன, இந்த பணத்தை வாங்கணும் அவ்வளவுதானே? இதை
வாங்கிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா இதை நான் வாங்கிக்கிறேன். ம். வெளி பக்கோடா கூப்பிட்டு போ. வா வெளி. ஏண்டா சும்மா அந்த போனே நோண்டிட்டு இருக்காம எனக்கு இங்க வந்து கூட மாட கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாம்ல? ஏமா நீ சொன்னியே எங்கேயும் போகாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. சும்மா டார்ச்சர் பண்ணி நோய் சொல்லிட்டு இருந்தேன் வை. இப்பவே நான் கிளம்பி வெளியே போயிடுவேன். பரவாயில்லையா? சிவகாமி, சிவகாமி, என்னங்க என்ன டியூட்டில இருந்து பாதியிலே வந்துட்டீங்க? என்னாச்சு? சும்மா ஒரு வேலை விஷயமா இந்த பக்கம் வர வேண்டி இருந்துச்சு. வர வழியில நான் யார பார்த்தேன் தெரியுமா? வா, யாரப்பா பாத்தீங்க? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தாண்டா. வேண்டப்பட்டவங்களா? யாருங்க அது? அந்த சந்தன பாண்டி மக செல்வி. அவளும் அவ கூட்டாளியும் சேர்ந்து நாம நினைச்ச மாதிரியே நம்மளை பத்தின ஆதாரத்தை திரட்டுறதுக்காக இந்த ஏரியா பக்கம் வந்திருக்காங்க. சரியா என் கண்ணிலே மாட்டினாங்க பாரு. அதுதான் ட்விஸ்ட். என்னப்பா சொல்றீங்க? நம்ம ஏரியால விசாரிக்க வந்தாங்களா? ஆமாண்டா, அவ கண்டிப்பா வருவான்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். அதான் முன்னாடியே செய்ய வேண்டிய ஏற்பாடு எல்லாம் நான் பக்கவா செஞ்சு வச்சுட்டேன். அப்படி என்னங்க சொல்றீங்க? அப்புறம் என்ன ஆச்சு? நம்ம மேல இருக்கிற பயத்தால நம்ம தெருவுல இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்மளை பத்தின எந்த உண்மையும் செல்வி கிட்ட போட்டு கொடுக்கல. அட ஆமா சிவகாமி, நாம சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லிட்டாங்க. அப்பாடா, நான் கூட ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேலை, அந்த ஆண்டவனுக்கு தான் கோடி புண்ணியம். புண்ணியம் அந்த ஆண்டவனுக்கு இல்லடி, உன் புருஷனுக்கு சொல்லு. நான் மட்டும் போய் என் பவரை யூஸ் பண்ணி அவங்களையெல்லாம் மிரட்டி வைக்கல, இந்நேரம் கதை கந்தலா இருக்கும். என்னமோங்க, நன்றியை யாருக்கு சொன்னா என்ன? எனக்கு நீங்களும் அந்த கடவுளும் ஒண்ணுதானே. டேய் சுந்தரு, இங்க பாருடா, இது நம்ம ஏரியாவா இருந்ததுனால உங்க அப்பா பவரை யூஸ் பண்ணிட்டாரு. வேற எங்கயாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்த அவரால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாத்த முடியாது. டேய் ஆமாண்டா, யானை தன் தலையில மண்ணவரி கொட்டிக்கிற மாதிரி நீயே உன் வாழ்க்கையில மண்ணலி போட்டுக்காத. இந்த பாரு, உன் கல்யாணத்துக்கு நீயே தடங்களா இருந்துடாத. கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. டேய் இங்க பாரு, ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல. அட போமா, கல்யாணம் நிச்சயம் ஆனதுல இருந்து ஏதோ சமஞ்ச பொண்ணு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. போதாதுக்கு அறிவுரைங்கிற பேர்ல டார்ச்சர் வேற பண்றீங்க. என்னடா பண்றது, உன் நேரம் அப்படி இருக்கே.